1978 டிசம்பர் மாதம் உலகத்திற்கு வருகை தந்தார். அன்று தொடங்கிய அவரது பயணம் என்பது தனது 46வது வயதில் நேற்று இரவு உடல்நல கோளாறு காரணமாக சிகிச்சை பலனின்றி மறைந்திருந்தார். அவரது மறைவு என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் திரையுலகின் பேரிழப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் அவரது உடல் என்பது பொதுமக்களின் அஞ்சலிக்காக விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள், திரைக்கலைஞர்கள் என திரண்டு வந்து மலர் வளையம் வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். வரக்கூடியவர்களில் பெரும்பாலான அந்த கலைஞர்களின் கண்களில் கண்ணீரே ததும்பி இருந்தது. காரணம், ஒவ்வொருவருடனும் மிகவும் அன்பாகவும் எளிமையாகவும் நெருக்கமாகவும் பழகக்கூடியவர் ரோபோ சங்கர் என்பதுதான் காரணம். ஏனென்றால் பல இளைஞர்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார், பலரை இந்த திரைத்துறையில் வளர்த்து வருவதற்கான ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என பல தகவல்கள் தற்போது அவரால் பயனடைந்தவர்கள் தெரிவிக்கக்கூடியதை நம்மால் இந்த களத்தில் பார்க்க முடிந்தது. அப்படியாகவே ஏராளமான கலைஞர்கள் தற்போது அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருமே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவிற்காகவே ரோபோ சங்கரின் அந்த இறுதி உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறுதி ஊர்வலம் வாகனத்தை சூழ்ந்து 2 கிலோமீட்டர் அளவிற்காக நடந்தே வருகை தருகிறார்கள். அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நடிகர் ரோபோ சங்கரை பொறுத்தவரை தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத ஒரு நகைச்சுவை நாயகனாக ஜொலித்தார் என்பதாக கூறலாம். 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்துவம் மிக்கதாக இருந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு நகைச்சுவை என்றால் ஒரு முறை பார்த்து சிரித்து விட்டால் பிறகு பார்க்கும்போது சிரிப்பு வராது என்பதாக கூறுவார்கள். ஆனால் ரோபோ சங்கர் தனது உடல் மொழியின் வாயிலாகவும் பல நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக மாரி திரைப்படத்தில் நடித்திருந்த அவரது கதாபாத்திரம் என்பது பொதுமக்கள் மத்தியில் வெகுவாக பேசப்பட்டது. அதே போன்று பெருமளவிற்கு வெளியே தெரியாத படமாக கூறப்படக்கூடிய வாயை மூடி பேசுவோம் என்ற ஒரு திரைப்படம் நடிகர் துல்கர் சல்மான் நடித்த முதல் திரைப்படம் என்பதாக கூறப்படும். அந்த திரைப்படத்திலும் ரோபோ சங்கர் நடித்திருந்தார். ஒரு குடிகாரர் போன்ற ஒரு கதாபாத்திரம் நடித்திருந்தார். அந்த கதாபாத்திரமும் கூட கச்சிதமாக நடித்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் விஜய் சேதுபதியுடன் நடித்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய பாலகுமாரா அந்த திரைப்படம் வெகுவாக அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது. எப்படி திரைத்துறையின் முன்னணி நடிகராக பார்க்கப்படக்கூடிய சிவகார்த்திகேயன் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரையில் வந்து ஒரு நாயகனாக ஜொலித்தாரோ அதே போன்றுதான் நடிகர் ரோபோ சங்கரும் மதுரையில் தனது வாழ்க்கையை தொடங்கிய நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் தனது கடுமையான உழைப்பால் குறிப்பாக மேடை நாடகங்கள், மேடை கலைகள் உள்ளிட்டவற்றில் தொடங்கி அதற்கு பிறகாக தொலைக்காட்சிகளில் தனது பணியை தொடங்கி அதற்கு பிறகாக படிப்படியாக தனது திறமையின் வாயிலாக தொடர் முயற்சியின் வாயிலாக வெள்ளித்திரையில் ஜொலித்தார். வெள்ளித்திரையில் வந்ததற்கு பிறகாக பல திரைப்படங்களில் அவர் நடிக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களும் வெற்றி கதாபாத்திரங்களாக அமைந்தது. அதன் காரணமாக வரிசை கட்டி இயக்குநர்கள் அவரை தனது திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை நாயகனாக அவரை களம் காண வேண்டும் என்பதாக அவருக்கு வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருந்தது. தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் கூட அவரது உடல்நிலை சரியில்லாமல் போனதன் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் விட்டு திரைத்துறையில் தன் பணியை தொடங்கினார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு இந்த மஞ்சள் காமாலை நோய் என்பது ஏற்பட்டது. குறிப்பாக இங்கு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் சென்று அவர் இந்த மேடை நாடகங்கள், குறிப்பாக அந்த நகைச்சுவை நாடகங்கள் என்பதனை அரங்கேற்றிருக்கிறார். அதிலும் பங்கேற்றிருக்கிறார். அப்போது கிடைத்த சில நண்பர்களின் காரணமாக சில தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டதாகவும் சிலர் தகவல் தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரது உடல்நிலை என்பது பாதிக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகாக அதற்கான தீவிர சிகிச்சையில் ஈடுபட்ட தீவிர சிகிச்சைக்கு பின்னர் கடந்த 1 வருடங்களாக மீண்டும் தனது கம்பேக் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக திரைத்துறையில் மீண்டும் தனது கால் தடத்தை பதித்தார். மீண்டும் வந்த ரோபோ சங்கருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். ஆனால் திடீரென யாரும் எதிர்பார்க்காத சூழலில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கர் தீவிரமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட ஏற்கனவே அவர் உடலில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளின் காரணமாக மீள முடியா துயருக்கு ஆளாகி தற்போது நம் அனைவரையும் விட்டு பிரிந்திருக்கிறார். அவரது குடும்ப உறுப்பினர்கள் முதல் அவருடன் பணியாற்றிய கலைஞர்கள் வரை அனைவரும் தற்போது கலங்கி நின்று அவருக்கான அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாமும் அந்த நேரலைகளை பார்த்து வருகிறோம். விருகம்பாக்கம் தொடங்கி தற்போது வலசரவாக்கம் ஆற்காடு சாலையில் அந்த இறுதி ஊர்வல
வாகனம் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாகனத்தை சுற்றிலும் சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மலர்களை தூவி அவரை வரவேற்று வருகிறார்கள். பொதுமக்கள் மட்டுமல்லாது அவருடன் பணியாற்றிய கலைஞர்கள், அவரால் வளர்த்து விடப்பட்ட கலைஞர்கள் என அனைவருமே தனது மரியாதையை ரோபோ சங்கருக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று அந்த வாகனம் முன்பாக தொடர்ச்சியாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் தற்போது அவரது இறுதி அந்த தகனம் என்பது நடைபெற இருக்கிறது. தகன மேடையை நோக்கி இன்னும் 1 கிலோமீட்டர் அளவிற்காக இருக்கும். அதை நோக்கி பயணம் என்பது தொடர்ந்து அந்த ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த ரோபோ சங்கரின் உடல் என்பது வளசரப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவன் காலனியில் இருக்கக்கூடிய அந்த மின் மயானத்தில் தகனம் செய்யப்படும். அதற்கான பணிகளும் ஒரு புறத்தில் நடைபெற்று வருகிறது. சூர்யா.